வணக்கம் நண்பர்களே. இது நமது சேனல் வெற்றி பயணம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் மலைவாசல் பகுதியில் இருந்த ஒரு சிறிய கிராமம். அங்கேதான் வாழ்ந்தான் கணேசன் என்ற சிறுவன். பட்டினியும் வறுமையும் இருந்தாலும் அவனுடைய உள்ளம் முருகனை மட்டும்தான் நோக்கியிருந்தது. அவன் காலையில் எழுந்ததும் சரவணபவா என்று கத்தி முருகனுக்கு பூக்கள் தேடிக் கொண்டு சென்று ஒரு சிறிய சின்ன ஆலயத்தில் அர்ச்சனை செய்வான். அவன் பெற்றோர் இறந்து விட்டதால் அவன் ஊரில் உள்ள தந்தை போன்ற பெரியவர்கள் உதவியுடன் வளர்ந்தான். ஆனாலும் வாழ்க்கை சுமையாகவே இருந்தது. பக்தியின் ஒளி, ஆனால் சோதனையின் இருள். ஒருநாள் ஒரு பெரிய கடன் கொடுத்து விட்ட நபர் கணேசனை வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். வயசை 17. நம்பிக்கையும் முருகன் மேல் உள்ள விசுவாசமும் மட்டும்தான் இருந்தது. அந்த இரவில் அவன் காலடி வழியில்லாமல் திருச்செந்தூர் மலைக்கு போனான். அந்த மலை கோயிலுக்கு சென்று தூங்காமலே நின்று வழிபட்டான். ஓம் சரவணபவா, உன்னைதான் என்னோட அப்பாவா நினைச்சேன் முருகா. இப்போ நீயும் என்னை விட்டுட்டியா என்று உருக அழுதான். அற்புதம் நிகழ்ந்தது. அந்த இரவு நள்ளிரவில் ஆலய வாசலிலேயே அவன் தூங்கியிருந்தான். ஒரு புது வயதான சாமியார் அவனிடம் வந்தார். பிள்ளா, என்ன செய்ற? அவன் கதையெல்லாம் கேட்ட அந்த சாமியார் சிரித்தார். உன் பக்திக்கு முருகன் பதில் தராமல் இருப்பாரா என்றார். அந்த நேரம் முடிந்ததும் சாமியார் கையில் இருந்த வெள்ளை மஞ்சள் பூ அவனுக்குத் தந்தார். இதை எடுத்துக்கோ, நீ விரைவில் ஒளிருவாய் என்று சொன்னார். மாறிய வாழ்க்கை. அடுத்த நாள் காலை அந்த கிராமத்திலிருந்த ஒரு பெரிய பட்டதாரி ஒரு நிறுவனத்தில் வேலை கொடுக்க தீர்மானித்தார். அந்த நேரத்தில்தான் அவனும் அங்கு வந்தான். பரிசோதனைக்குப் பிறகு அவன் சென்னைக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தான். தனது முதல் சம்பளத்துடன் திரும்பி வந்தான் திருச்செந்தூருக்கு. அந்த ஆலயம், அந்த வாசல், அந்த சாமியாரைப் பார்ப்பதற்காக. ஆனால் அவரும் அந்த பூவும் மாயம். முடிவில் ஒரு உள்மன உருக்கம். அவன் இன்று செல்வம் கொண்டவனாக இருக்கலாம். ஆனால் அவன் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை: மறந்து போனவர்கள் எல்லாரும் இருக்கலாம், ஆனால் முருகன் மட்டும் நம்மை ஒருபோதுமா